பறக்கத்தை கொடு யா அல்லாஹ். நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ தடுத்ததை எவராலும் அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, சுப்ஹானல்லாஹ். ரமலான் டே 4. இறைவா, இன்றைய தினத்தில் உனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வலிமையை தருவாயாக. உன்னை திக்ர் செய்வதன் இனிமையை நான் சுவைக்க செய்வாயாக. உனது பெருந்தன்மையால் உனக்கு நன்றி செலுத்தும் பண்பை எனக்குள் ஏற்படுத்துவாயாக. உனது பாதுகாப்பை கொண்டு என்னை பாதுகாத்து எனது குறைகளை மறைத்தருள்வாயாக. பார்ப்பவர்களில் எல்லாம் மிகச்சிறந்த முறையில் பார்ப்பவனே, யா அல்லாஹ், எனது சிறிய பெரிய முந்திய பிந்திய மறைவான பகிரங்கமான பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. ஆமீன். நம்மளுக்கு சில குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு நிறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான் அப்படின்றத நினைச்சு எப்பவுமே நம் இறைவனுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றின்றது வெறும் வார்த்தையால் அல்ல. இது இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆவோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இல்லையா? அதை உணர்ந்து நம்ம ஒரு நன்றி செலுத்துவோம். அதுதான் நன்றி உணர்வு. உண்மையாவே காற்று, கரண்ட், தண்ணீரோட அருமையெல்லாம் ஒரு நாள் வீட்டுல சட் டவுன் ஆனா தெரியும். கரண்ட் வந்ததும் அப்பாடா வந்துருச்சு கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்துல நீருக்கு நன்றி, காற்றுக்கு நன்றி, கரண்ட்டுக்கு நன்றி, நம்ம ஒவ்வொன்றுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இந்த நோன்பு டயத்துல தான் நம்மளுக்கு அந்த நீரோட அருமை என்னன்னு தெரியும். காலையில இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்காம நோன்பு திறந்ததும் அந்த ஒரு முடக்கு தண்ணியை குடிக்கும் போது அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படித்தானே? ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கும் போது அதோட அருமை தெரியாது. சோ இல்லாதத பத்தி யோசிச்சுட்டு இருக்காம நம்மளுக்கு இவ்வளவு இருக்கு, இதுவும் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு நம் இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவையில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த புனித ரமலான் மாதத்துல நம்ம செய்யும் தர்மங்களுக்கு பன்மடங்கு நன்மைகள் உண்டு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ இயன்றவரை ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். நேத்து கரண்டே இல்லாதனால இஃப்தாருக்கு வடை, நோம்பு கஞ்சி, கொஞ்சம் பயிரை வேக போட்டு மாஷா அல்லாஹ் நோம்ப நல்லபடியா திறந்தாச்சு. நம்ம கேட்கிற அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபலாக்கி கொடுக்கட்டும். கரண்ட் வந்ததும் சஹருக்கு சாப்பாடு ரெடி பண்ண கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. ஒரே நான்வெஜ்ஜா போயிட்டு இருந்தனால இன்னைக்கு சாம்பார் சோறு வச்சு வேலையை முடிச்சாச்சு. இது யாருக்கெல்லாம் ரிலேட்டபிளா இருக்கும்னு சொல்லுங்க. நோம்பு வச்சுட்டு சமைக்கும் போது டக்குன்னு மறந்துட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் எதையா இருந்தாலும் கையில வச்சுட்டு யோசிப்போம், நோம்பு திறந்துட்டோமா இல்லையான்னு. இப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட்லாம் காய்கள்லாம் நறுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பேட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள்லயே அந்த பிளாஸ்டிக்லாம் உறிஞ்சு வந்து காய் கூட ஒட்டி ரொம்ப வீணா போயிடும். அதுக்கப்புறம் இந்த சில்வர் பேட் பார்த்தேன், ரொம்ப கன்வீனியன்ட்டா அடுப்பு மேடையில அப்படியே வச்சு சூப்பரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. சின்னதா இருக்கிறதுல இடமும் பத்தாது, இது ரொம்ப பெருசா இருக்கனால 2-3 காய்கறிகள் நறுக்கிக்கலாம். சப்பாத்தி எல்லாம் இப்ப இதுல தான் பரத்துறது, கறிகள்லாம் கட் பண்றதுன்னு நிறைய மல்டி பர்பஸ் இதுல இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. வீட்லயே தராவீஹ் தொழுதுட்டு இருக்கும் போது இஸ்மாவும் சஜ்வாவும் என் கூட சேர்ந்து தொழுதாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சலாமத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது யா அல்லாஹ். நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அந்த உறுதியான ஈமானுடன் உன்னிடமே கேட்கிறோம் யா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அப்புறம் நானும் என் காதல் கணவரும் சஹருக்கு எந்திரிச்சு நல்ல திருப்தியா சாப்பிட்டு நோம்பு வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ரப்பிஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக, என் மீது கருணை காட்டுவாயாக, கருணை காட்டுபவர்களில் நீயே மிகச் சிறந்தவன். இந்த மாதிரி ரமலான் சீரிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.